நேரம் காலை 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஜுனைட் எம் ஹாரிஸ், வாசிப்பவர் சிவராஜா தக்கேஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற பாடசாலைகளில் 2ஆம் தவணைக்கான கல்வி நடவடிக்கைகள் இன்று ஆரம்பம். சுபீட்சத்தின் தொலைநோக்கு வேலை திட்டத்தின் கீழ் கிராமிய அபிவிருத்திக்கு முன்னுரிமை. தேசிய பாடசாலைகளை உருவாக்கும் வேலை திட்டம் அடுத்த மாதம் முதல். ஐக்கிய மக்கள் சக்தி இன்று அதன் முதல் நிறைவாண்டை கொண்டாடுகிறது. மேலும் 395 கோவிட் தொற்றாளர்கள் குணமடைந்திருக்கிறார்கள். உள்நாட்டு அலுவலர்கள் அமைச்சு நடைமுறைப்படுத்தும் அரச நிறுவனங்களை பரிசோதிக்கும் நிகழ்ச்சி திட்டத்தின் முதலாம் கட்டம் இன்று. நிதி கிடைக்காததனால் உலக கோவிட் தடுப்பு வேலை திட்டம் நெருக்கடியில். இங்கிலாந்து லெஜண்ட்ஸ் அணிக்கு எதிராக இடம்பெற்ற 14வது டுவெண்டி போட்டியில் இலங்கை லெஜண்ட்ஸ் அணி 6 விக்கெட்டுகளினால் வெற்றி. அவை தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற பாடசாலைகளில் 2ஆம் தவணைக்கான கல்வி நடவடிக்கைகள் சுகாதார பாதுகாப்பு நடைமுறைகளின் கீழ் இன்று மீண்டும் ஆரம்பிக்கப்படும். மேல் மாகாணம் தவிர்ந்த ஏனைய மாகாணங்களில் அனைத்து தரங்களுக்குமான கல்வி நடவடிக்கைகள் இன்று ஆரம்பமாகும். மேல் மாகாணத்தில் தரம் 5, 11, 13க்கான வகுப்புகள் மாத்திரமே இன்று ஆரம்பமாகும். ஏனைய தரங்களுக்கான கல்வி நடவடிக்கைகள் ஏப்ரல் 19ஆம் தேதி ஆரம்பமாகும் என்று கல்வி அமைச்சு தெரிவித்திருக்கிறது. பாடசாலைகளை மீண்டும் ஆரம்பிக்கும் போது அனைவரினதும் ஆதரவை எதிர்பார்ப்பதாக கல்வி அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் கபில பெரேரா தெரிவித்திருக்கிறார். உரிய சுகாதார ஒழுங்குகளுடன் பாடசாலைக்கு வருமாறு கல்வி அமைச்சின் செயலாளர் மாணவர்களை கேட்டிருக்கிறார். புதிய அரசியல் பயணத்துடன் நாடு புது யுகத்திற்கு வந்திருப்பதாக அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் சுபீட்சத்தின் தொலைநோக்கு கொள்கை பிரகடனத்தில் கிராமிய அபிவிருத்திக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது. இது தேசிய வேலை திட்டமாகும் என்று அவர் தெரிவித்தார். கலகிதர தேர்தல் தொகுதியில் வலிப்பல்ல கம்மந்த பாலத்திற்கு அடிக்கல் நாட்டி வைக்கும் நிகழ்வில் நேற்று கலந்து கொண்டு அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டார். தேசிய பாடசாலைகளை மேம்படுத்தும் வேலை திட்டம் அடுத்த மாதம் ஆரம்பிக்கப்படும். இதன் முதல் கட்டத்தின் கீழ் 123 தேசிய பாடசாலைகளும் 2ஆம் கட்டமாக 673 தேசிய பாடசாலைகளும் ஆரம்பிக்கப்பட உள்ளன. இந்த வேலை திட்டத்திற்கான பாடசாலைகளை நிர்ணயிக்கும் பொறுப்பு மாவட்ட அபிவிருத்தி குழுக்களின் தலைவர்களுக்கு வழங்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்திருக்கிறார். மாத்தறை ராகுல கல்லூரியிலும் மாத்தறை மஹிந்த ராஜபக்ஷ கல்லூரியிலும் புதிதாக அமைக்கப்பட்டு வருகின்ற கட்டடங்களை பார்வையிடுவதற்காக சென்ற போது அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டார். ஐக்கிய மக்கள் சக்தி இன்று அதன் முதல் நிறைவாண்டை கொண்டாடுகிறது. இந்த வைபவம் இன்று மாலை கொழும்பு ஹைட் பார்க் மைதானத்தில் நடைபெறும். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் இடம்பெறும் இந்த நிகழ்வின் தொனிப்பொருள் ஒன்றாய் எழுந்து நிற்போம் என்பதாகும். சுகாதார விதிமுறைகளுக்கு அமைய இந்த நிகழ்வினை மேற்கொள்வதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. தென் மாகாண அமைச்சினால் கடந்த வருடம் நடைமுறைப்படுத்தப்பட்ட 6 சூரியவலு மின் உற்பத்தி கட்டமைப்புகளுக்கு அதன் உரிமை சான்றுகளை வழங்கும் நிகழ்வு இன்று பிற்பகல் 1:30 அளவில் மாகாண அமைச்சின் கேட்போர் கூடத்தில் நடைபெறும். மாகாண ஆளுநர் விலி கமகே தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெறும். இந்த சூரியவலு உற்பத்தி கட்டமைப்புகளுக்காக 13.6 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டிருக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தின் செய்திகள்.
உள்நாட்டு அலுவலர்கள் அமைச்சு நடைமுறைப்படுத்தும் அரச நிறுவனங்களை பரிசோதிக்கும் நிகழ்ச்சி திட்டத்தின் முதலாம் கட்டம் இன்று ஹம்பாந்தோட்டை நகரில் ஆரம்பமாகும். எதிர்வரும் 19ஆம் தேதி வரை இந்த நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் ஹம்பாந்தோட்டை மாவட்ட செயலகமும் 11 பிரதேச செயலக பிரிவுகளும் பரிசோதனைக்குட்படுத்தப்படும். இந்த காலப்பகுதிக்குள் கிராம உத்தியோகத்தர்கள் அலுவலகங்களும் எழுமாறாக பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட உள்ளன. இந்த பரிசோதனை நடவடிக்கையில் உள்நாட்டு அலுவலர்கள் அமைச்சின் 28 அதிகாரிகள் ஈடுபடுவார்கள். அரசு நிறுவனங்களின் தவறுகளை கட்டுப்படுத்தி மக்களுக்கு வினை திறனான சேவையினை வழங்குவது இதன் நோக்கமாகும். முன்னாள் ஆளுநர் அசாத் சாலி உண்மையான ஐக்கியத்திற்கு எதிராக அடிப்படைவாத சிந்தனைகளை பரப்பும் நபராவார் என்று பவித்ரு ஹெல உரிமைய கட்சியின் பிரசார செயலாளர் சட்டத்தரணி துஷார திசாநாயக்க தெரிவித்திருக்கிறார். சந்தர்ப்பவாத கருத்துக்களை பிரசாரம் செய்வது கடும் குற்றமாகும். இதனால் இவரின் கூற்றுக்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். களனி கங்கையினை அண்டியுள்ள பகுதிகளின் சூழலை பாதுகாப்பதற்கு போலீஸ் கப்பல் துறை பிரிவு படகு சேவை ஒன்றினை ஆரம்பித்திருக்கிறது. சட்டவிரோத மண் அகழ்வு, இரத்தினக்கல் அகழ்வு போன்ற நடவடிக்கைகள் காரணமாக கங்கையின் இரு மருகும் அடிக்கடி பாதிப்புக்குள்ளாகின்றன. இரவிலும் பகலிலும் இந்த பாதுகாப்பு படகு சேவை இடம்பெறும். திவலப்பற்றிய பாலியகுடம் மற்றும் சிறைச்சாலை கோவிட் கொத்தனைகளின் எண்ணிக்கை 83,358 அதிகரித்திருக்கிறது. பாலியகுடம் மற்றும் சிறைச்சாலை கோவிட் கொத்தனையில் நேற்று மேலும் 140 தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டிருக்கிறார்கள். இதன்படி நேற்று மொத்தம் 282 கோவிட் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டதாக அரசாங்க தகவல் திணைக்களம் அறிவித்திருக்கிறது. சிகிச்சை பெற்று வந்த மேலும் 395 பேர் முழுமையாக குணமடைந்து நேற்று வைத்தியசாலைகளில் இருந்து வெளியேறியிருக்கிறார்கள். இதன்படி குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 84,648 உயர்ந்துள்ளது. இதேவேளை நேற்றைய தினம் மற்றொரு கோவிட் மரணத்தினை சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் உறுதிப்படுத்தியிருக்கிறார். வெலிகம பிரதேசத்தினைச் சேர்ந்த 73 வயதுடைய ஒருவர் இவ்வாறு உயிரிழந்திருக்கிறார். இதன்படி நாட்டின் மொத்த கோவிட் மரணங்களின் எண்ணிக்கை 527 அதிகரித்திருக்கிறது. அவை உள்நாட்டுச் செய்திகள். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. நாட்டின் அனைத்து பிரஜைகளும் சட்டத்திற்கு மதிப்பளிக்க வேண்டும் என்று பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற ஜெனரல் கமல் குணரட்ன தெரிவித்திருக்கிறார். ஒவ்வொருவரினதும் அபிப்பிராயத்திற்கு அமைய சட்டத்தினை மாற்ற முடியாது. நாட்டின் சட்டத்திற்கு முரணாக அல்லது ஏனைய சட்டத்திற்கு அமைய செயற்பட மக்களை தூண்டுவோரை அல்லது குரோத அரசியலை பரப்பி இனவாதத்தினை தூண்ட முயற்சிப்போர்களை கைது செய்வதற்கு ஒரு பொழுதும் தயங்கப் போவதில்லை என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். காலம் சென்ற சங்கைக்குரிய அங்கம்புரே சுகுணபால பிதான தேரரின் 27வது நினைவு தின நிகழ்வில் நேற்று கலந்து கொண்டு அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டார். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு பதுளை மாவட்டத்தில் அமைந்துள்ள பிந்துனுவெவ குளத்தினை புனரமைக்க நீர்ப்பாசன திணைக்களம் நடவடிக்கை எடுத்திருக்கிறது. வலிமட மற்றும் பிந்துனுவெவ உள்ளிட்ட பல பிரதேசங்களின் பயிர் செய்கை நடவடிக்கைகளுக்கு இதன் மூலம் நீரை விநியோகிக்க முடியும். பதுளை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் மேஜர் சுதர்ஷன தெனிப்பிச்சியவின் பிரேரணைக்கு அமைய இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. பீப்பிள்ஸ் லீசிங் புரட்சியுடன் இணையுங்கள். மகத்தான வட்டி குறைப்புடன் இணையற்ற லீசிங் தவணைகள். விவரங்களுக்கு அருகில் உள்ள பீப்பிள்ஸ் லீசிங் கிளைக்கு வாருங்கள் அல்லது அலைங்கள் 01122600. பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன். உலகச் செய்திகள் அனுசரணை வழங்குவோர் பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன். கோவிட்-19 தொற்றினை கட்டுப்படுத்துவதற்காக உலக சுகாதார அமைப்பு நடைமுறைப்படுத்திய சர்வதேச நிகழ்ச்சி திட்டத்திற்கு தேவையான நிதி முழுமையாக கிடைக்கப்பெறாததனால் நிதி தட்டுப்பாடு நிலவுவதாக அந்த அமைப்பின் தலைமை அதிகாரி டெட்ரோஸ் அதனோம் கெப்ரியோகஸ் தெரிவித்திருக்கிறார். இதுவரை இந்த வேலை திட்டத்திற்காக 11 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. எனினும் மேலும் $22 பில்லியன் தேவைப்படுகின்றன. உலக பொருளாதாரத்தை
கட்டி எழுப்புவதற்கு சிறந்த முதலீடாக இந்த தொகையினை பெற்றுத்தருமாறு அவர் சம்பந்தப்பட்ட நாடுகளை கேட்டிருக்கிறார். இந்த வருடம் டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிக்கு அரச தலைவர்களிடம் வரும் தூதுவர்களின் எண்ணிக்கையினை வரையறுப்பதற்காக ஜப்பான் நிர்வாகம் திட்டமிட்டிருக்கிறது. இதன்படி அரச தலைவருடன் செல்லும் குழுவை 11 மட்டுப்படுத்துவதற்கும் அமைச்சருடன் செல்லும் குழுவை 4 வரையறுப்பதற்கும் கலந்துரையாடப்பட்டிருக்கிறது. அவ்வாறு செல்பவர்களும் பல தடவைகள் PCR பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுவார்கள். இவர்கள் விளையாட்டு வீரர்களுடன் பேசுவதற்கும் தடை விதிக்கப்படும். டோக்கியோ ஒலிம்பிக் போட்டி எதிர்வரும் ஜூலை 23 முதல் ஆகஸ்ட் 8 வரை நடைபெறும். பீப்பிள்ஸ் லீசிங் புரட்சியுடன் இணையுங்கள். மகத்தான வட்டி குறைப்புடன் இணையற்ற லீசிங் தவணைகள். விவரங்களுக்கு அருகில் உள்ள பீப்பிள்ஸ் லீசிங் கிளைக்கு வாருங்கள் அல்லது அலைங்கள் 0112206300. பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன். அபிவிருத்தி செய்திகளுக்கு அனுசரணை. CIB புத்தாண்டை முன்னிட்டு மார்ச் 1 முதல் 15 வரை அனைத்து பில் பட்டியலுக்கும் பெறுமதியான பரிசு. எமக்கான இடத்தில் எமது தெரிவு CIB. கொழும்பு மற்றும் அதனை அண்டியுள்ள பிரதேசங்களில் நிலவும் வாகன நெருக்கடிக்கு பல மாற்று தீர்வுகள் மேற்கொள்ளப்படும் என்று அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். இதன்படி வாகன நெருக்கடி அதிகமுள்ள இடங்களில் மேம்பாலங்கள், சுரங்க வழி பாதசாரி கடவை, மேம்பால பாதசாரி கடவை, உட்பாதை என்பன அமைக்கப்படும். இந்த வருடம் இதற்கு முக்கியத்துவம் வழங்கப்படும். வீதி அபிவிருத்தி அதிகார சபை மற்றும் பெருந்தெருக்கள் அமைச்சின் அதிகாரிகளுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டார். அபிவிருத்தி செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியோர் CIB புத்தாண்டை முன்னிட்டு மார்ச் 1 முதல் 15 வரை அனைத்து பில் பட்டியலுக்கும் பெறுமதியான பரிசு. எமக்கான இடத்தில் எமது தெரிவு CIB. விளையாட்டுச் செய்திகள். சுற்றுலா இலங்கை அணிக்கும் மேற்கிந்திய தீவுகள் அணிக்கும் இடையிலான 3வது ஒருநாள் சர்வதேச போட்டியில் மேற்கிந்திய தீவுகள் அணி 5 விக்கெட்டுகளினால் வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த போட்டி நார்த் சவுண்ட் விவியன் ரிச்சர்ட்ஸ் மைதானத்தில் நேற்றிரவு இடம்பெற்றது. முதலில் துடுப்படுத்தாடிய இலங்கை அணி 50 ஓவர்கள் நிறைவில் 6 விக்கெட்டுகளை இழந்து 274 ஓட்டங்களை பெற்றது. வரிந்து ஹசரங்க 60 பந்துகளுக்கு முகம் கொடுத்து ஆட்டமிழக்காமல் 80 ஓட்டங்களை பெற்றார். இதில் 6 சிக்சர்களும் 7 பவுண்டரிகளும் அடங்குகின்றன. அஷேன் பண்டார ஆட்டமிழக்காமல் 50 ஓட்டங்கள். பதிலுக்கு துடுப்படுத்தாடிய மேற்கிந்திய தீவுகள் அணி 48 ஓவர்கள் 3 பந்துகள் நிறைவில் 5 விக்கெட்டுகளை இழந்து 276 ஓட்டங்களை பெற்றது. இதில் டரன் பிராவோ 102 ஓட்டங்களை பெற்றார். இந்த வெற்றியினை தொடர்ந்து 3-0 என்கின்ற அடிப்படையில் மேற்கிந்திய தீவுகள் அணி வெற்றி பெற்றிருக்கிறது. இதேவேளை இங்கிலாந்து லெஜண்ட்ஸ் அணிக்கு எதிராக ராய்ப்பூரில் நேற்றிரவு இடம்பெற்ற 14வது டுவெண்டி போட்டியில் இலங்கை லெஜண்ட்ஸ் அணி 6 விக்கெட்டுகளினால் வெற்றி பெற்றிருக்கிறது. முதலில் துடுப்படுத்தாடிய இங்கிலாந்து அணி 20 ஓவர்கள் நிறைவில் 9 விக்கெட்டுகளை இழந்து 78 ஓட்டங்களை பெற்றது. திலகரத்ன தில்ஷான் 6 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். பதிலுக்கு துடுப்படுத்தாடிய இலங்கை அணி 7 ஓவர்கள் 3 பந்துகள் நிறைவில் 4 விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து 181 ஓட்டங்களை பெற்றது. திலகரத்ன தில்ஷான் 26 பந்துகளுக்கு முகம் கொடுத்து 61 ஓட்டங்களை பெற்றார். ரோடு சேஃப்டி தொடரின் 15வது போட்டி பங்களாதேஷ் மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையில் இன்று இடம்பெறும். முதலாம் தரத்திற்கு சேரவிருக்கும் சின்னம் சிறார்களுக்கு தேசிய சேமிப்பு வங்கியின் ஹப்பன் கணக்கின் ஊடாக 1000 ரூபாய் சேமிப்பு. நாடு தழுவிய பரந்த கிளைகள் மற்றும் உப தபால் காரியாலய வலையமைப்பின் ஊடான கொடுக்கல் வாங்கல் செய்யும் வசதி. வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி, உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். இந்த வருடத்தில் 60 பில்லியன் ரூபாய் விற்பனை பொருள்வை பெற்றுக்கொள்ள இலங்கை காப்புறுதி கூட்டுத்தாபனம் இலக்கு வைத்துள்ளது. கடுமையான வரையறைகள் மற்றும் தடைகளுக்கு மத்தியில் கடந்த வருடம் இந்த நிறுவனம் வரலாற்றில் கூடுதலான விற்பனை பொருள்வை பதிவு செய்தது. இந்த தொகை 55.2 பில்லியன் ரூபாவாகும். காப்புறுதி துறையின் சாதாரண வளர்ச்சி வேகம் 1.5% இருக்கின்ற போது இலங்கை காப்புறுதி கூட்டுத்தாபனம் 6% வளர்ச்சியினை பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வர்த்தக செய்தி
அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி, உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். 2021 ஆண்டில் முதலாம் தரத்திற்கு சேரவிருக்கும் சின்னம் சிறார்களுக்கு தேசிய சேமிப்பு வங்கியின் ஹாப்பன் கணக்கின் ஊடாக 1000 ரூபாய் சேமிப்பு, அதிக வட்டி வீதம், சேமிப்பு கணக்கிற்கு 100% அரசு பாதுகாப்பு, புலமை பரிசில் பரீட்சைக்கான முன்னோடி வினாப்பத்திர கொத்து உட்பட நாடு தழுவிய பரந்த கிளைகள் மற்றும் உப தபால் காரியாலய வலையமைப்பினூடான கொடுக்கல் வாங்கல் செய்யும் வசதி. நீங்களும் இன்றே உங்கள் செல்ல பிள்ளையின் எதிர்காலத்திற்காக ஹாப்பன் கணக்கொன்றினை ஆரம்பியுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம் தேசிய சேமிப்பு வங்கி. பொருளாதார செய்திகள் அனுசரணை. இப்போதான் சந்தோஷமா பள்ளிக்கூடம் போறாள். எல்லாம் நீங்கள் சைக்கிள் வாங்கி கொடுத்ததால. LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால நினைச்ச உடனே வாங்கி கொடுக்க கூடியதா இருந்துச்சு. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட. கடந்த வருடத்தின் ஜனவரி மாதத்துடன் ஒப்பிடுகின்ற போது இந்த வருட ஜனவரி மாதத்தில் சுற்றுலா பயணிகள் மூலம் கிடைக்கப்பட்ட வருமானம் பாரிய அளவில் வீழ்ச்சி கண்டுள்ளது. கடந்த வருடம் $431 வருமானம் ஈட்டப்பட்டது. எனினும் கடந்த ஜனவரி மாதம் இந்த பெருமானம் $3 மில்லியன் வரை வீழ்ச்சி கண்டிருக்கிறது. கோவிட் தொற்றின் தாக்கம் நாட்டு சுற்றுலா பயணிகளின் வருகை தருவதிலே கடும் தாக்கத்தினை ஏற்படுத்தியிருக்கிறது. கடந்த வருடத்தின் ஜனவரி மாதத்தில் நாட்டிற்கு 2,28,343 சுற்றுலா பயணிகள் வந்திருந்தார்கள். கடந்த ஜனவரி மாதத்தில் இந்த எண்ணிக்கை 1682 குறைந்தது. இது 99.3% வீழ்ச்சியாகும். ஐயோ என்னப்பா இவங்க போக மாட்டேங்கிறாங்களே. ஏய் அந்த வாகனம் ராஜா அண்ணே. தம்பி என்ன அவசரமா? இல்ல அண்ணே, இப்ப காசுதான் அவசரம். உண்மையாவா? காசு அவசரம்னாலும் தம்பி அவசரப்படாதீங்க. எந்த ஒரு LOLC ஃபைனான்ஸ் கிளையிலும் 3 வீல் புத்தகத்தை வச்சு காசை வாங்கி கொள்ளுங்க. LOLC ஃபைனான்ஸ், வீல் புத்தகத்துக்கு கேஷ், 3 வீல் புத்தகத்துக்கு உடனடியாக கையில் கேஷ். காலநிலை அறிக்கை. கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் நுவரெலியா, மாத்தளை ஆகிய மாவட்டங்களிலும் ஆங்காங்கு மழை பெய்யும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. சபரகமுவ மற்றும் மேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி ஆகிய மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவு வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்யலாம். சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் மேற்பட்ட மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய சபரகமுவ, ஊவா மற்றும் மேல் மாகாணங்களில் காலை வேளையில் பனிமூட்டம் காணப்படலாம். அது காலநிலை அறிக்கை. இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற பாடசாலைகளில் 2ஆம் தவணைக்கான கல்வி நடவடிக்கைகள் இன்று ஆரம்பம். சுபிட்சத்தின் தொலைநோக்கு வேலை திட்டத்தின் கீழ் கிராமிய அபிவிருத்திக்கு முன்னுரிமை. தேசிய பாடசாலைகளை உருவாக்கும் வேலை திட்டம் அடுத்த மாதம் முதல். ஐக்கிய மக்கள் சக்தி இன்று அதன் முதல் நிறைவாண்டை கொண்டாடுகிறது. மேலும் 395 கோவிட் தொற்றாளர்கள் குணமடைந்திருக்கிறார்கள். உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சு நடைமுறைப்படுத்தும் அரச நிறுவனங்களை பரிசோதிக்கும் நிகழ்ச்சி திட்டத்தின் முதலாம் கட்டம் இன்று. நிதி கிடைக்காததனால் உலக கோவிட் தடுப்பு வேலை திட்டம் நெருக்கடியில். இங்கிலாந்து லெஜண்ட்ஸ் அணிக்கு எதிராக இடம்பெற்ற 14வது T20 போட்டியில் இலங்கை லெஜண்ட்ஸ் அணி 6 விக்கெட்டுகளினால் வெற்றி. இத்துடன் இன்று எமது காலை பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கையை நண்பர்கள் 12:45 எதிர்பாருங்கள்.